ஐயா பழனிசாமி அவர்களே, நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் நடத்தினீங்க, பொதுக்கூட்டம் நடத்தினீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க, தளபதி விஜய்க்கு கூடின மாரி கூடினாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் டாடா ஏசியில் கூப்பிட்டு வந்தது, ஈச்சர் வேனில் கூட்டிகிட்டு வந்தது, வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் வேன் வச்சு தான் கூட்டிகிட்டு வந்துருங்க. அதாவது ரோட் ஷோ பண்ணலாம் தலைவரே. ரோட் ஷோ பண்ணும்போது மக்கள் அவங்க தான் வரணும், சரிங்களா? கூட்டிகிட்டு வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது. சரி, ரோட் ஷோ பண்ணிட்டீங்க, மக்களை திரள் அதிகமாக, அதாவது கோபிச்செட்டிப்பாளையமே உங்களுக்கு தான், அதாவது அண்ணன் செங்கோட்டையனை விட நீங்கள் உங்களுக்கு பலம் அதிகம் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, என்ன பேசுனீங்க? அண்ணன் செங்கோட்டையனை பற்றியே பேசிட்டீங்க, உங்கள் கட்சியை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு கட்சி மீட்டிங் நடத்திருக்கலாமே, ஏன் பொதுக்கூட்டம் நடத்துறீங்க? மக்களுக்கு என்ன புரியும்? அங்கே இருந்த மக்களுக்கு நான் இந்த நல்ல திட்டம் செய்கிறேன், இந்த நல்ல திட்டங்கள் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது பேசினா பரவாயில்ல. இப்போ அதாவது துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திருக்கா, 14 நாளுங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களா? உங்களோட வேலையை நிரந்தரம் செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. நீட் விலக்கு அளிக்கப்படும், மருத்துவ மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு வந்து எளிமையாக்கப்படும், அந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. கல்வி கடன் ரத்து செய்யப்படும், அதாச்சும் கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. காவிரி நீர், அதாவது காவிரி நீர் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பெற்று தருவேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஒயின் ஷாப், அதாவது மதுக்கடைகள் இழுத்து மூடுவேன்னு சொல்லிட்டு அப்படி என்ன கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் கட்சி மீட்டிங் நடத்துறீங்க. சரி, உங்கள் பண்ணது பெருமையாக சொல்லுங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எங்கள் ஆட்சியில் தான் பெருமையாக நடந்தது, 9 பேர் நாங்கள் தான் சுட்டுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஆட்சியில் தான் வீரநகரை திறந்து விட்டு 1000 குடும்பத்தை வந்து தண்ணியில் மூழ்க அடித்தோம், அது எங்கள் ஆட்சி தான், பெருமையாக சொல்லுங்கள். எங்கள் ஆட்சியில் தான் மதுக்கடைகள், அதாவது 500 இருந்த மதுக்கடையை 1000 உயர்த்தணும், 1000 இருந்தால் 1500 உயர்த்தணும், அது எங்கள் ஆட்சி தான், பெருமையாக சொல்லுங்கள். அப்படி சொல்லி நேர்மையாக சொல்லி ஓட்டு கேளுங்க, மக்கள் தானாக ஓட்டு போடுவாங்க. இப்படி செலவு பண்ணி கூட்டி வந்து ஓட்டு கேட்குறீங்களே, நியாயமா?